வணக்கம். டாக்டர் ஹரிஷ், ஸ்ரீகுமரன் ஹாஸ்பிட்டலில் அவசர மற்றும் தீவிர சிகிச்சை பிரிவு மருத்துவராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா ஸ்னேக் பைட் அப்படின்னு சொல்லுவோம். பாம்பு கடி பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ பாம்பு கடித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன வகையான பாம்பு, என்ன சிம்டம்ஸ் எல்லாம் வரும் நம்ம உடம்புல, அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன டைப் ஆஃப் பாம்புகள் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். இந்தியாவில் மோர் தென் 2000 ஸ்பீஷஸ் ஆஃப் ஸ்னேக்ஸ் இருக்குது. அதில் ஒரு 5-6 வெரைட்டி தான் ரொம்ப பாய்சனஸ்ன்னு சொல்லுவோம். அந்த 5-6 வெரைட்டிக்கு நம்மளுக்கு விஷமுறிவு மருந்து நம்மக்கிட்ட எல்லா ஹாஸ்பிட்டல்ஸுமே அவைலபிளாக இருக்குது. நம்ம ஹாஸ்பிட்டலில் எஸ்பெஷலி அவைலபிளாக இருக்குது. எல்லா டைமுமே அவைலபிளாக தான் இருக்கும். இப்போ மெயினாக அந்த 5 பாம்பு கடி ஏதாவது கடிச்சிருந்ததுன்னா நம்ம கண்டிப்பாக அந்த பாம்பு முறிவு இன்ஜெக்ஷன் போடும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். அது எவ்வளோ சீக்கிரமாக கூட்டிகிட்டு வரும் இதெல்லாம் பொறுத்து தான் நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் எல்லாமே மாறுபடும். இப்போ என்ன டைப் ஆஃப் பாம்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வகையான பாம்புகள் இருக்குது. ஒன்று இரத்த கசிவு ஏற்படுத்தக்கூடிய பாம்பு, அதாவது ரத்தம் உறையாமல் தடுக்கிற வகையான பாம்பு ஒன்று இருக்குது. இன்னொன்று நம்மளுக்கு நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பாம்பு இருக்குது. இப்போ இது ரெண்டுக்குமே சிம்டம்ஸ் வேறு மாதிரி இருக்கும். இப்போ சிம்டம்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரத்த கசிவு ஏற்படுத்தக்கூடிய பாம்புக்கு நம்மளே சொல்லிட்டோம் ரத்த கசிவு ஏற்படுத்தும் அப்படின்றது. ரத்தம் உறையாமல் தடுத்துரும். அதனால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, பல்லு எகிறு, மூக்கில் இருந்து, வாயில் இருந்து, யூரின் போகிற இடத்துல இருந்து, இல்லாட்டி நார்மல் நேச்சுரல் ஆரிஃபைசஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நம்மளோட ஆசன வாய்கள் இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையும் இருந்து நம்மளுக்கு ரத்த கசிவு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ரத்த கசிவுகள் தான் ஏற்படும் அதிகமாக. அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சலாம் ரத்த கசிவு இருக்குது. அது போக கடிச்ச இடத்துல இருந்தும் ரத்த கசிஞ்சுக்கிட்டே இருக்கும், நிற்காமல் இருக்கும். இப்போ அதே இது நம்மளுக்கு நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பாம்பு என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் சிம்டம் நம்மளுக்கு ஒரு கண், மேல் கண்ணோட அந்த ஐலிடுன்னு சொல்லுவோம், அப்பர் ஐலிடுன்னு சொல்லுவோம், அது மட்டும் மூடி இருக்கும். அது போக மூச்சு திணறல் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஒரு சில பேருக்கு ரேராக ஃபிட்ஸ் வரும். மெயினாக இந்த மாதிரி சிம்டம்ஸ் தான் அதிகமாக இருக்கும். கை கால் வராத மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி டயர்டாக இருப்பாங்க, பிறனவே குறைஞ்ச மாதிரி ஆகிடுவாங்க. இது நம்ம நரம்பு மண்டலத்தை பாதிக்கக்கூடிய பாம்பு கடிச்சா இந்த மாதிரி இருப்பாங்க. அது நீங்கள் எந்த பாம்பு கடிச்சிருக்குன்றதை பார்த்துருந்தீங்க, அந்த பாம்பு வகை என்னன்னு சொல்லியிருந்தீங்க அப்படின்னா நம்ம அதை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். சப்போஸ் அது விஷம் இல்லாத பாம்பாக இருந்து நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோன்னா அதுக்கான சைட் எஃபெக்ட்ஸும் இருக்கும். அதனால் நம்ம மோஸ்ட்லி என்ன பாம்பு கடிச்சிருக்குன்றதை பொறுத்து சிம்டம்ஸ் இதெல்லாம் வச்சு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். இனிஷியலாக பாம்பு கடிச்சிருச்சுன்னா முதல்ல பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு நீங்கள் பேஷண்ட்டை பயமுறுத்தாமல், கடிச்சவரை பயமுறுத்தாமல், ரொம்ப பதறாமல் பொறுமையாக அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்துடணும். காலில் மெயினாக கட்டவே கூடாது. காலில் எந்த துணியும், காலில் கடிச்சிருக்கு இல்லை கையில் கடிச்சிருக்குன்னா அதுக்கு மேலே துணியோ இல்லை அதை கீறி விடுறதோ, வாயை வச்சு உறிஞ்சு துப்புறதோ, இல்லை மஞ்சள் வேறு ஏதாவது வைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே பண்ணக்கூடாது. இப்போ நார்மலாக பாம்பு கடிச்சிருச்சுன்னா ஏன் காலுக்கு மேலே கட்டக்கூடாது அப்படின்றதுக்கான விளக்கத்தை நான் இப்போ சொல்லிடுறேன் உங்களுக்கு. நார்மலாக இப்போ பாம்பு கடிச்சிருச்சுன்னா இப்போ அது 2 வகையான பாம்புன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதில் எந்த வகையாக இருந்தாலும் கூட நம்ம அதுக்கு மேலே கட்டும்போது கட்டின இடத்துலேருந்து கீழே பிளட் சப்ளை குறைஞ்சிரும் நம்ம டைட்டாக கட்டுறதுனால. இப்போ அதனால என்ன ஆகும்னா கீழே இருக்க உறுப்புகளுக்கு ரத்த ஓட்டமும் இருக்காது. அதனால கீழே இருக்க உறுப்புகள் சாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். ஒரு பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கட்டை அவுக்கும் போது சடனாக பிளட் சப்ளை எல்லா இடத்துக்கும் இருக்கும். அதனால அங்கே இருக்க விஷத்தையும் நம்ம உடம்பு ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். அதனால தான் நம்ம மெயினாக காலுக்கு மேலேயோ இல்லை எங்கே கடிச்சிருக்கோ அந்த இடத்த விட்டு மேலே கட்டக்கூடாதுன்னு சொல்லுவோம். இப்போ கட்டுறதுனால ப்ராப்ளம்ஸ் இதுதான் வரும். அதனால விஷம் வேகமாக பரவிடும். அதனால பேஷண்ட் மோசமாயிடுவாங்க. அதனால மோஸ்ட்லி கட்ட வேணான்றது தான் டாக்டர்ஸோட அட்வைஸ். சரிங்களா? நன்றி. முடிஞ்ச அளவு எவ்வளோ வேகமாக முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அருகில் இருக்க ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு அட்மிட் பண்ணுறது தான் ஒரே வழி.